எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஃபாஹிம். நான் இந்த வாய்ப்புக்காண்டி எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் புது எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறாரு. நான் பார்த்தீங்கன்னா நியூ ரைட்டர் தான். நான் ஃபாஹிம் என்னோடய பேர். நான் மதுரை. என்னோடய புக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 புக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. கௌரா பதிப்பக குழுமம், கௌரா புக் ஃபேர்லேருந்து எம்ஜே பப்ளிகேஷன் ஹவுஸுக்கு கீழே இது வரைக்கும் 5 புக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னோடய ப்ரைமரி ஃபோக்கஸ் அந்த ஜேனர்ஸ் என்னென்னா மிஸ்ட்ரி, ஹாரர், ஃபேண்டசி அண்ட் க்ரைம். ஸோ இந்த மாதிரி தான் நான் எழுதிட்டுருக்கேன். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எழுதுவேன். வழக்கமான இந்த இது நான் எழுதுறது கிடையாது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். ஸோ தமிழில் யாருமே ட்ரை பண்ணாத, அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாத ஜேனர்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நான் எழுதின புத்தகங்கள் என்னென்னு நான் அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய மொதல் புத்தகம் பார்த்திங்கன்னா எல்ட்ராய்ஸ் 30 Days of May. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி மாதிரி தான். அண்ட் கிட்டத்தட்ட இது சில பேருக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி தோணுனா நல்ல விஷயந்தான். அண்ட் இது ஒரு நைட்டை பற்றின கதை. அவன் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவன் வெளியே வருவான். மிச்சம் 50 வருஷம் அவன் பூமிக்குள்ளேயே அடப்படைஞ்சு சமாதி மாதிரி கிடப்பான். ஆனால் அந்த 50 வருஷத்துக்கு ஒன்று அவன் வரும்போது வெறும் 30 நாள் தான் அவனால் இருக்க முடியும். ஸோ அப்படி அவனோட ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த எல்ட்ராய்ஸ் 30 Days of May. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிகிரைஸ்ட் ஐலாண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஸ்டோரி. 1960s காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். பட் இது அது சம்மந்தமான கதை இல்லை. அந்த பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஹாரர் ஸ்டோரி. அதுதான் இந்த ஆன்டிகிரைஸ்ட் ஐலாண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் தான். இதுக்கு ஒரு சீக்வல் கூட இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் ரிச்சர்ட். இது எப்படிப்பட்ட கதைனா, இது 2011 நடக்கிற மாதிரி ஒரு சீரியல் கில்லர் கதை. பட் இது டோட்டல் அல்டர்னேட் ஃபிக்ஷன். நிறைய விஷயத்தை நான் ஆல்டர் பண்ணியிருப்பேன். நான் பிரிட்டிஷ் இந்தியா இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ 2011 நாட்டை இந்தியா, பிரிட்டன் இந்தியாவாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் கதை. அண்ட் சில விஷயங்கள் நான் மாற்றிருக்கேன். மேபி 2011 அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் நம்ம இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா அட்ரினலின் இன் மை வெயின்ஸ். இது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் முழுசாக சொல்லிட முடியாது, லைட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன் தொட்டிருப்பேன். ஒரு நம்ம கதையோட இந்த ஹீரோவுக்கு என்ன ஆகும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அட்ரினலின் பம்ப் ஆகும். ஸோ அட்ரினலின் அதிகமாக ரஷ் ஆகும்போது என்னென்னவோ பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை தான். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த கதைக்குள்ளே இருக்கும். அதுதான் என்னோடய 4வது புக். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட் மேன். இது கொரோனா ஒரு வேளை ரொம்ப கொடூரமாக இருந்து இந்த உலகமே முக்கால்வாசி மக்கள் தொகை அழிஞ்சு போய் 2030 ஒரு நபரோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தா, அவனுக்கு ஒரு டிஸார்டர் மாதிரி இருந்து, அது மட்டும் இல்லாமல் 2030 இத்தனை மக்கள் தொகை தான் அப்புறமும் சில இந்த எலைட் மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் திரும்ப அவங்க அவங்க பவரை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதும், அந்த டைமில் இருக்க மக்களோட ரியாக்ஷன். ஆனால் அதே நேரம் அந்த உலகத்தோட சூழ்நிலை, இந்த ஆடுமேனோடைய தாக்கம், சவன் அவங்களை எதிர்த்து நின்னா எப்படி இருக்கும், சவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் இந்த ஆடுமேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 புக் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதை தாண்டி இன்னும் ஒரு 4 புக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட சில பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஏன் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறீங்க தமிழ் புக்கு அப்படின்னு. இன்றைக்கி காலகட்டத்தில் வாசிப்பு அப்படின்ற பழக்கம் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. அண்ட் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி வர்ற தமிழ் படங்களே இங்கிலீஷ் டைட்டிலோடு தான் வருது. அதை நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம தமிழ் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தணுன்னா நம்ம வெஸ்டர்ன்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் மாறினா தான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி ஃபோக்கஸ் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த ரேஞ்சுக்கு தான் நான் ட்ரை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எந்தளவு இருக்குன்னு படிக்கிறவங்க தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். எனிவேஸ், ஸ்ரீமதி சாருக்கு இன்னொரு தேங்க்ஸ்.